காவேரி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கவங்களலாம் பேச சொல்லுங்க. உங்களுக்கு தான் அவர ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அப்டின்றாங்க. ஆமாங்க எனக்கு அவர ரொம்ப பிடிச்சிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்றாங்க. அப்டின்னா உங்க வீட்ல ஆளுங்கலாம் பேச சொல்றீங்களா? சரிங்க நான் பேச சொல்றேன் அப்டின்னுவாங்க. சரி சீக்கிரமாவே உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடும் அப்டின்னோனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க. அப்பாடா! இந்த ஒரு தொல்லைய ஒழிச்சிடலாம். இந்த ஆளோட தொல்லையிலேருந்து மீண்டு வந்துடலாம். எப்படியாவது அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் கல்யாணத்த பண்ணி வச்சிடணும். அப்பதான் நம்மளுக்கு நிம்மதி அப்டின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. காவேரி இந்த மாரி சொல்லிட்டு போனத பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. சாரதா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே! இவளுக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேன்? அப்படின்னு சொல்லிட்டு மனசு வெறுத்து போய் ரொம்ப கஷ்டமா யோசனை பண்ணிட்டுருக்காங்க. அப்போ விஜய் கால் பண்றாரு. "சொல்லுங்க மாப்பிள" அப்படின்னா காவேரி ரொம்ப கோவமா இருக்காளா அத்த? அப்படின்னோனே, "ஆமா மாப்பிள ரொம்ப கோவமா இருக்கா. அவள சமாதானப்படுத்தவே முடியல. உங்கள வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா." "என்னத்த சொல்றீங்க?" "ஆமா. அவ உங்ககிட்ட அப்படி சொல்றா. நான் அவர் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்றா. நம்ம 2 பேரும் பேசுனது அவளுக்கு ரொம்ப கோவத்த ஏற்படுத்தியிருக்கு மாப்பிள." "ஆமா அத்த. நம்மளும் ரொம்ப ஓவரா பேசிட்டோம்ல. அவளே ஏற்கனவே இந்த மாரி நடந்துச்சுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நம்ம பண்ணது தப்பு தான் அத்த. அதான் மாப்பிள நானும் யோசிக்கிறேன்." "சரிங்க அத்த நீங்க கவலைப்படாதீங்க. காவேரி எப்படியாவது சமாதானப்படுத்திடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. இங்க விஜய் யோசிச்சுட்டே இருக்காரு. பாவம் காவேரி அவ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டா. அவ மனச ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற விஜய் ஒரு முடிவுக்கு வராரு. அடுத்து இங்க காவேரி காலையில கிளம்பிட்டு இருக்காங்க ஸ்கூல் போறதுக்காக. அப்ப பார்த்தா கதவ திறக்குறாங்க. பார்த்தா விஜய் பலூனோட உட்காந்துருக்காரு. சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு பெரிய பலூனோடவும், பக்கத்துல சாரின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பலூனோடையும் விஜய் சாரி சொல்றாரு. அத பார்த்து அப்படியே கடுப்பாறாங்க காவேரி. "நீங்க எதுக்கு இப்போ வந்தீங்க? இங்க பாருங்க, நீங்க வீட்டுக்கு வர்றது நல்லதில்ல" அப்படின்றாங்க. "ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் தான் சாரி சொல்றேன்ல. என்ன மன்னிச்சிடுங்கங்க. உங்க மனச நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. சாரிங்க ப்ளீஸுங்க" அப்படின்னோனே, அப்படியே கையில குடுக்குறாரு பலூன. தூக்கி போடுறாங்க காவேரி. அத பார்த்துட்டு, "என்னங்க உங்க கோவம் இன்னும் கூட ஆறலையா?" அப்படின்னோனே, "என் கோவம் போவாதுங்க. நீங்க பண்ண வேலை அப்படி. இங்க பாருங்க தேவையில்லாம இங்க சாரி கேட்கறது, இங்க அப்பப்போ நிற்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. நான் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்பணும்" அப்படின்றாங்க. "ஏன் மிஸ் இப்படி கோவப்படுறீங்க? நான் அதான் கோவப்படுறேன்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி சாரிலாம் கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, "மிஸ் ப்ளீஸ் மிஸ் அப்படி இங்கே முதல்ல கிளம்புங்கன்னு சொல்கிறேன்ல" அப்படின்றாங்க. கரெக்டாக சாரதா அங்கே வராங்க. "ஏன்டி தம்பிக்கிட்ட இப்படி நடந்துக்கிற?" அப்படின்னோடனே, "அப்படிதாம்மா நடந்துப்பேன். நான் தான் சாரி ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க? கிளம்ப சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு "மாப்பிள்ளை தயவு செய்து மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை காவேரி" என்னோட, "பரவாயில்ல அத்தை. இதை நான் எதிர்பார்த்தது தான். நான் வரேன் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பலூன் எல்லாம் பார்த்துட்டு மனசு கஷ்டமாகுது நம்ம சாரதாக்கு. பாவம் மாப்பிள்ளை எப்படிலாம் அனுசரித்து போகிறாரு, எப்படிலாம் இவ கோவத்தை அனுசரிக்கிறாரு. ஆனால் இப்படி பண்ணுறாளே, இவளுக்கு என்ன சொல்லி நான் புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே காவேரி ஸ்கூலுக்கு போகிறாங்க. போனோன்னே சர்க்குலர் வருது. இந்த மாதிரி ஸ்கூலில் காம்படிஷன் நடக்குது. இந்த மாதிரி அன்னையர் தினம் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அதுக்கு நிறைய காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லா குழந்தையும் ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம குட்டி காவேரி மட்டும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா. "என்ன அம்மு நீ பேர் கொடுக்கலையா? பார்த்தல எவ்வளோ காம்படிஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீ பேர் கொடுக்க வேண்டியது தானே. நீ தான் நல்லா பேசுவியே" அப்படின்னோடனே, "இல்லை மிஸ் எனக்கு அம்மா பற்றி எதுவும் தெரியாதுல்ல. நான் எப்படி பேர் கொடுக்க முடியும்" அப்படின்னோடனே, "இதில் என்ன இருக்குது? உனக்கு அம்மா பற்றி தெரிலன்னா என்ன உன் அப்பா கிட்ட கேளு. உன் அம்மா பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அதை வச்சு நீ அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம்" அப்படின்னோடனே, "சரிங்க மிஸ்" அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் இந்த பொண்ணு அம்மா இல்லாமல் தவிக்கிறா. ஆனால் அந்த ஆள் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்காரு. உன்னை கூட கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்னத்த சொல்கிறது? கொஞ்சமாவது குழந்தைய பற்றியாவது யோசிக்க வேணாம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க காவேரி. அடுத்து காவேரி ஒரு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. யோசனை பண்ணும்போது திடீர்னு யோசனையாக இருக்குது. எதுக்காக அவர் நம்மளை பிடிக்கலன்னு சொன்னார்? ஏதாவது காரணமே சொல்லாமல் பிடிக்கலன்னு சொல்கிறாரு, ஒத்து வரலன்னு சொல்கிறாரு. திடீர்னு ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு அந்த நபருக்கு கார்த்திக் கால் பண்ணுறாங்க. அவர் முதல்ல தயங்குறாரு. அதுக்கப்புறமா விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் கசின்னு சொன்னவர் தான். அதே டைமில் உங்கள் அம்மாவும் தான் இதெல்லாம் சொன்னாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் உங்களை பற்றி தவறாக சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி செம டென்ஷன் ஆயிடுறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வார்த்தைக்கு சொல்லியிருப்பாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாகிறாங்க. உடனே அவங்க அம்மா கிட்ட, "என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? இப்படிலாம் சொல்வேன் நீ? பெத்த பொண்ணை பற்றி சொல்கிறியே, உன்னை என்ன சொல்கிறது? அந்த ஆள் கூட சேர்ந்து நீ இப்படி ஆகிட்டியேன்னு" சொல்லிட்டு செம திட்டுறாங்க சாரதாவை. "நீ எல்லாம் அம்மாவே கிடையாது. இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் இடமும் கிடையாது. என் மனசுலேயும் சரி இந்த வீட்டில் இடம் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போ" அப்படின்றாங்க. அதை கேட்டு சாரதா அப்படியே உடஞ்சி அழறாங்க தாங்க முடியாமல்.